ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃபேஸ் பேக் பார்க்க போகிறோம். எதை வச்சு பார்க்கணுன்னா கோதுமை மாவு நமக்கு ஒரு நல்ல ஒரு ஆக்னி குணமாக கொடுக்கும். சில பேர்த்துக்கு தைரோட சேர்த்து பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போது நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரீங்க, பொல்யூஷனில் போயிட்டு வரீங்கன்னா இந்த பேக் போட்டிங்கன்னா நல்ல ஒரு பிரைட்னஸோ அந்த அழுக்கெல்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகும். உங்களுக்கு அதுக்கு கொஞ்சோண்டு கோதுமை மாவு போட்டுக்கோங்க. நான் வெளியே போயிட்டு வந்தால் கண்டிப்பாக நான் இதுதான் நான் போடுவேன். அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் போட்டுங்க. எங்கள் வீட்டில் இப்போதைக்கு என்கிட்ட தயிர் இல்லை. தயிர் தக்காளி பழம் இதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஃபேஸ் நல்லா இருக்கும். நான் இப்போதைக்கு வாட்டர் தான் ஆட் பண்ணுறேன். அது நல்லா நான் ஸ்க்ரப் பண்ணோம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டா நல்ல ஒரு இது இருக்கும். நீங்கள் இதை கூட வீட்டில் நீங்கள் தயார் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணலாம். இது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரீங்க, காலேஜுக்கெலாம் போயிட்டு வரீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கும். மூக்கில் கண்ணியில் உங்களுக்கு அந்த மூக்கு பக்கத்துலாம் ஒயிட் பேச்சஸ்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். மேக்ஸிமம் 1 டே விட்டு 1 டே பண்ணுங்கள். ஏன்னா நம்ம அரிசி மாவு போடுறதுனால கொஞ்சம் நேரம் பிரிப்பின்னு இருக்கும். ஃபேஸ்க்கு ரொம்ப ஸ்க்ரப் பண்ண வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப இதாக ட்ரை ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் 1 டே விட்டு 1 டே யூஸ் பண்ணுங்கள். அப்படி விட நீங்கள் தினமும் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஹனி ஊற்றிக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.